லா 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 ஹே ஹா என்னத்தை தேடுற? சன்ஸ்கிரீன் டியூப் எங்க போச்சு? நானும் அததான் தேடிக்கிட்டு இருக்கேன். விடிஞ்சதும் நிறைய பனியா இருந்தது. அது எங்க போயிருக்கும்? ஒருவேளை அதுவாதான் இருக்கும். கிடைச்சிருச்சு. பூசிட்டு எனக்கும் கொடு, நானும் பூசிக்கணும். அடடே, இது காலி ஆயிடுச்சே. வா, நாமளும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாப்போம். இதுல ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கதான்னு. வந்துருச்சு. ஏன் நீ இப்படி கோவப்படுற சிறுசு? உனக்காக நாங்க விட்டு கொடுத்துட்டோம். அந்த டிரால நான் புது டியூபே வச்சிருக்கேன். நீங்க ஏன் அதை எடுத்துக்கல? உங்களுக்காக தான் நான் அதை வாங்கிட்டு வந்தேன். சிறுசே, இந்த சின்ன விஷயத்துக்காக நீ என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் யோசிச்சு பார்க்கல. நான் என்ன பொய்யா சொன்னேன்? இது காலியா இருக்கு. எங்க போச்சு? நான் நேத்து தான் வாங்கிட்டு வந்தேன். சரி சரி விடு. அப்பப்ப இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். ஜோக் அடிச்சு சிரிக்கிறப்ப வர வேர்வைய ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க தெரியும். ஏய் போப்பட், நேரமாயிட்டே இருக்கு. நாங்களும் குளிக்கணும்ல. வெயிட், எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். 3 என்றதுக்குள்ள நீ வெளியில வரலன்னு வச்சுக்கோ. ஏன் அப்படி வரலனா? எனக்கு 50 வரைக்கும் கூட என்ன தெரியும். நான் 50 வரைக்கும் எண்ணுவேன், சரியா? கொஞ்சம் ஷாம்பு போடுவோம். இந்த ஷாம்பு எங்க போச்சு? சரி போட்டோம், அதுக்கு பதிலா சோப்பை போடுவோம். டேய், இந்த சோப்பு எங்க போச்சு? உள்ள சோப்பு ஷாம்பு திடீர்னு காணாம போச்சு. நான் உள்ள போகும்போது தான் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு போனேன். 1 மணி நேரமா குளிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்ட. இப்ப வந்து கதை சொல்றியா நீ? அட இல்ல, நம்புங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். நிறைய பொருள் காணாம போச்சு. காணாமலாம் போயிருக்காது, தீந்து போயிருக்கும். அட, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? அதெல்லாம் கடையில இருந்து வாங்கிக்கலாம். அண்ணே, எங்களுக்கு சோப்பும் ஷாம்பும் வேணும். என்ன, கடையில எதுவுமே இல்லையா? ஒண்ணு கூட இல்லையா? எல்லாமே காணாம போயிடுச்சா? காணாம போயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ பிரச்சனைன்னு தான் தோணுது. என்னோட சந்தோஷம் நான் குளிக்கிறதுல தான் இருக்கு. கொஞ்சம் சோப்பு, கொஞ்சம் ஷாம்பு. கை தட்டுங்க. அட, நான் புதுசா வாங்கிட்டு வந்த ஷாம்பு பாட்டில் எங்க போச்சு? அட என்னப்பா, இப்பதான் பிரிச்சா சோப்ப காணுமே. என் பேரு ஹல் பிகாரி. என்னோட மூஞ்ச பார்த்தாலே மூக்க மூடிப்பாங்க. நாம எல்லாரும் பிங்கி. அதுதான் நம்மளோட சிறப்பே. எப்படி நாம அழுக்கா இருக்குமோ அதே மாதிரி யாரையும் சுத்தமா இருக்க நாம விடவே கூடாது. எல்லாரும் நம்மள மாதிரி நாஸ்தியா இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். ஆகா குரு. அப்ப ஜீடு எப்ப கூப்பிடுவ? யாரு எப்ப சொல்லுவாங்களோ அப்போ. என்ன சொல்ல வர? எஃப்க்கு அப்புறம் தானே ஜி வரும் குரு. ABCDEFG. அது மட்டும் இல்ல குரு, நீ இங்க பாரு, நீ இல்ல நீங்க. அட, இவ்வளவு மரியாதை எனக்கு ஏன் தர குரு? நீங்க நீங்கன்னு சொல்றீங்க. நீ என்கிட்ட ஏதாவது சொல்லும் போது நீங்கன்னு சொல்லணும். சொல்றது புரியுதா? ஓகே 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 ஓகே. உலகத்திலே ரொம்ப அழுக்கான நாத்தம் பிடிச்சவங்க நீங்க. ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க நீங்க. எப்படி இருக்கு? அப்புறம் நீ எப்பா, போதும் 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 போதும். நீ ரொம்ப மரியாதை கொடுத்துட்ட. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன்னோட பேச்சை கேட்டு என்னால சுத்தமாவும் இருக்க முடியாது. எல்லாரும் நம்மள மாதிரியே இருக்கணும். யாரும் சோப்பு போடக்கூடாது, ஷாம்பு போடக்கூடாது, சன்ஸ்கிரீனும் போடக்கூடாது. எல்லாரும் நம்ம முகத்தை பார்த்து முகத்தை திருப்பிப்பாங்க. ஆனா இவங்கள பார்த்து இவங்களே திருப்பிக்கணும். அதான் நம்ம பிளான். நாம இந்த உலகத்தையே மாத்திருவோம். நாம சாக்கடை கடலையே உருவாக்குவோம். சாக்கடை பீச்சு. சாக்கடை கடலு சாக்கடைக்கு நடுவுல தானடா உருவாகும். உங்களுக்கு சுத்தமா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் உங்களுக்கு சென்ட்ரல்ல இருக்கிற பீச்ச பத்தி சொல்லல. நம்ம ஊருக்கு நடுவுல உள்ள பீச்ச பத்தி சொல்றேன். பீச் நடுவுல தான் இருக்கும். சைடுல எல்லாம் ஒண்ணு இருக்கவே இருக்காது. உங்கள அடேங்கப்பா, ஆரம்பத்திலே நீங்க ஆரம்பிச்சிட்டியே. புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்பா. அவன சோப்பு இல்லையேப்பா. என்கிட்ட இல்ல. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு நான் தர மாட்டேன். சோப்புலாம் தீர்ந்து போச்சு. காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே மாயமாயிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்? வாங்க தேடுவோம். தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். வேற எங்கேயாவது தேடி பார்ப்போம்.
கொஞ்சம் காரை நிறுத்து சிறுசு. என்னாச்சு, ஏதாவது தெரிஞ்சுதா என்ன? இல்ல, என் கையே ரொம்ப அழுக்காயிடுச்சு. நான் ஒரு நிமிஷத்துல க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இது நீங்க எல்லாரும் என்ன ஏன் இப்படி பாக்குறீங்க? உங்ககிட்ட சோப் இருக்குன்னு ஏன் எங்ககிட்ட சொல்லல? என்கிட்ட எங்க சோப்பு இருக்கு? அப்ப அது பேரு என்னவா? இது சோப்பு இல்ல, பேப்பர் சோப்பு. அதோட நாம சோப்பை தானே தேடிக்கிட்டு இருந்தோம். எங்க கிட்ட எப்படி தப்பிப்பீங்க? நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த ஸ்மெல்ல வச்சு நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். இதோ வர இருங்க. அந்த பக்கம் போலவா? எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவங்க இங்க வருவாங்க. இங்க கிட்ட எங்க இருந்து தான் ஸ்மெல் வருது. கண்டிப்பா அவங்க இங்க தான் இருக்கணும். நாம எப்படியாவது புடிச்சே ஆகணும். வா. பாத்தீங்களா, அது அவங்க தான். நான் தான் சொன்னேன்ல, சோப் இருக்கிற இடத்துக்கு அவங்க வருவாங்கன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போலாம். பாத்தியா, இங்க நான் சோப்பு இருக்கு. ஏய், இங்க பாரு, நீ யாரா வேணா இரு. ஆனா எல்லா சோப்பையும் திருப்பி கொடுத்துரு. இல்ல நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. இவங்க நமக்கு பாடத்தை கத்து கொடுக்க போறாங்களாமா? அவங்க நம்ம பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியா? இதுல நான் பாத்துக்கிறேன். அடடா, என்னப்பா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் வந்துட்டாங்களே. ஏய், லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல போ. பண்ணி, அவங்க லெஃப்ட்ல போயிட்டாங்க. இவங்களை நல்லா பாருங்க. நம்மளோட ஊரையும் மக்களையும் இவங்க அழுக்காக்க பிளான் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை என்னன்னா, சுத்தத்தை பத்தி இவங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும். எல்லாரும் ரெடியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இங்க யாருமே இல்லையே. சிறுசே, கேம்ல கவனத்தை செலுத்து. நம்ம பின்னாடி யாரோ இருக்காங்க. அட, அது பாலா தான் இருக்கும், கவலைப்படாத. பாலா? இங்க யாருமே இல்லையே. என்னாச்சு சோர்தார்? என் தலையை யார் டச் பண்ணது? அந்த பால் தான் சுத்தி வந்து உன்னை டச் பண்ணிட்டு போயிருக்கணும். பண்ணிதான் ஆகணும். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, இங்க யாருமே இல்ல. நீங்க இவ்ளோ பயந்தீங்கன்னா அப்புறம் மார்க்கெட்ல எனக்கு என்ன மரியாதை இருக்கும் சொல்லுங்க? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அணியோட நண்பர்கள் எப்படி பயப்படுற. கதவு திறந்திருந்தது. நான் உங்களுக்கு ஆய் சொல்லலாம்னு நினைச்சேன். காப்பாத்துங்க. ஓடுங்க, வெளியில ஓடுங்க. சீட்டாவை வீட்டுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிடலாம். தப்பிச்சிட்டோம். அம்மா, பப்பட்டங்க. கவலைப்படாத, அவன் தயிர் வாங்கிட்டு வர்றதுக்கு மார்க்கெட் போயிருக்கான். Thank God. ஆனா அவன் திரும்பி வந்துட்டான். என்னது? திரும்பி வந்தவன் சோர்ந்து போயிருந்தானா, அதனால அவன் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். அனி, தெரியலையே. அந்த சீட்டா கிட்ட பப்பட் மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும் தெரியலையே. அட, சீட்டாக்கு எப்படி தெரியும் பப்பட் எங்க இருக்கான்னு? சீட்டா வீட்ல தானே இருக்கு. டாங்கி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருண்டா. அச்சச்சோ, இதான் யோசிக்கவே இல்லையே. நம்ம பப்பட்ட காப்பாத்தி ஆகணும். வாங்க, சீக்கிரம் உள்ள போலாம். ஐயோ, திறக்க மாட்டேங்குதே. என்ன இது? நம்ம அந்த ஜன்னலை யூஸ் பண்ணலாம்.
இந்த பைப் வழியா ஏறி நேரா பெட்ரூம்க்கே போயிடுவோம். வணக்கம். ஆனா பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நல்ல சீத்தா தான். நான் படுத்திருந்தேனா வந்து என் கால அமைக்க விட்டுது, அப்புறம் ஹெட் மசாஜும் பண்ணுச்சு. என்கிட்ட ரத்தம் இல்லடா கூட எனக்கு மெடிக்யூர் பெடிக்யூர்னு எல்லா கியூரையும் இது பண்ணி விட்டுருச்சுனா பாருங்க. நீ போய் சொல்ற, நான் சீட்டா இல்ல கழுத. அடடா, என்ன இது சீட்டா போய் சொல்லுது? அடடா, நான் உண்மையாதான் சொல்றேன். நான் சீட்டா இல்ல, நான் கழுத. நீ ஒன்னும் கழுத இல்ல, நீ சீட்டா. நான் கழுததான். கழுத சீட்டா கழுத இல்ல சீட்டா. பாத்தியா, நீ ஒத்துக்கிட்ட. டாச்சு, நீ போய் சொல்ற, நான் கழுததான். சரிடா கண்ணா, நீ எப்படி கழுதையான? நான் குழந்தையில இருந்தே கழுத மானிட்டரி ஸ்கூல்ல தான் படிச்சேன். GBSC போர்ட்ல தான் படிச்சேன். டாங்கி போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அப்படின்னா நான் கழுத தானே. எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த கழுதைக்க இல்ல இந்த சீட்டாவை யாரோ கழுதன்னு சொல்லி அத நல்லா நம்ப வச்சிருக்காங்க. ஏன்னா இது பிறந்ததுல இருந்து கழுதைங்க கூட தான் வளர்ந்துருக்கு. அப்ப நான் கூட தான் பூனை இல்ல டாகி எல்லாம் இருந்திருக்கணும். ஒரு ஐடியா, நாம இத சீட்டா பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பண்ண வைப்போம். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற சீட்டா முழிச்சுக்கும்ல. சீட்டா நல்லா குதிக்க கூடியது. இங்க பாரு, நீ ஒண்ணு பண்ணு, வந்து இந்த பெஞ்ச்ல இருந்து எகிரி குதி. ஆனா இது எனக்கு ரொம்ப நல்லாவே வருமேப்பா. அதுக்குள்ள இருக்கிற சீட்டா முழிச்சுக்குச்சுன்னு எனக்கு தோணுது. ஐ, ஆ, ஐயா. ஏய் நண்பா, இத உட்கார்றது இல்ல, ஃபைட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. போய் சொல்றீங்க. ஃபைட் எல்லாம் இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. புல்லாங்குழலை இப்படிதான்ப்பா ஊதுவாங்க. அட கடவுளே, அது அப்படி ஊதக்கூடாது, இப்படி ஊதணும். ஏய் சீதா, குதிரை தான் இந்த மாதிரி குதிச்சு குதிச்சு ஓடும். டாச்சு, போய் சொல்ற, குதிரையும் இந்த மாதிரி தான் ஓடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எப்பா நல்ல வேலை, ஒரு கழுத கிட்ட இருந்து காப்பாத்த இன்னொரு கழுத வந்துருச்சு. ஆமா, எப்படி இருக்க நீ? இல்லையே, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளெல்லாம் இல்லையே. நான் நல்லா இருக்கேன். அட, உனக்கு என்னைக்குமே பர்த்டே இல்லன்னா நீ என்னைக்கு பிறந்தங்கறத சொல்லு. அட அப்பாடே, அது இந்த மாதிரி பேசுற அதோட ஸ்டைல். உன்னோட திருவாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏற்கனவே இங்க 2 கழுதைங்க இருக்கா, அதையே சமாளிக்க முடியல. உங்ககிட்ட போன்ல பிளான சொன்னமே, ஞாபகம் இருக்குல்ல? அட இல்ல, இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்ல. ஆஹா, ஞாபகம் இருக்கு. ஹே, நாங்க என்ன கேக்கா வாங்க போயிட்டு இருக்கோம் உனக்காக? இங்க பாரு, பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. போலாமா? அட நான் தான் சொன்னல இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்லன்னு. சரி வாங்க போலாம். இங்க பாரு, அது என்ன சொல்லுதுன்னா அதுதான் உண்மையான கழுதையாமா, நீ ஆனா டூப்ளிகேட் கழுதையாமா. சரி, எப்ப அந்த மாதிரி சொல்லுச்சு? ஐம்மா, நீயும் கழுதல்ல, அதனால்தான் உனக்கு அது கேட்கவே இல்ல. கழுத சொல்ற விஷயங்கள் கழுதைக்கு கேட்காதான். நீ அதனால வாயை மூடிட்டு வா. உங்கள யாரு உண்மை யாரு போலின்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு காம்படிஷன் வைப்போம். ஜெயிக்கிறவங்க உண்மையிலே கழுதன் ஒத்துக்கணும். முதல் ரவுண்டு ரேசிங். உங்கள யார் வேகமா ஓடுறீங்களோ அவங்க தான் சீட்டா. நீங்க ரெடியா இருக்கீங்களா? சீட்டா, நீ ரெடியா? பேக் டாச்சு. டாச்சு. 2 பேரும் ரெடி தானே? அட நான் ரெடியா தான்ப்பா இருக்கிறேன். அட இல்ல, இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்ல. நான் ரெடிப்பா. ரெடி அண்ட் ஸ்டெடி கோ. இங்க பாருப்பா, உயிரை காப்பாத்தணும்னா ஓடித்தான் ஆகணும். நீ எப்படி இப்ப சீட்டா விட வேகமா ஓடின கழுத? அட என் பின்னாடி வந்தது சீட்டாப்பா. நாம அதை பார்த்தா ஓடத்தானே செய்வோம். அட அட்டகாசம், இந்த கழுதை ஒழுங்கா பேசியிருக்கு. எங்க சொல்லு, திரும்ப சொல்லு அத. அட இல்ல, இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்ல. நான் இப்ப சொல்ல மாட்டேன். பாத்தியா, இந்த கழுத உன்னை பார்த்து பயந்துருக்கு. அப்படின்னா நீ ஒரு பயங்கரமான மிருகம். நீ ஒரு சீத்தாதான். அட கடவுளே, கடவுளே, எனக்கு தோணுது நான் கழுத இல்லன்னு. சொல்லு. கழுத இல்லன்னா வேற யாரு?
சரி வா அடுத்த ரவுண்டா ஆரம்பிச்சிடலாம். அவன் வாயால அவனே சொல்லிருப்பானேடா அவன் சீட்டானு. நீ நடுவுல பேசி குழப்பி விட்டான. அட, சொல்லுங்கப்பா. ஒண்ணும் இல்ல. ஹனி நீ அடுத்த ரவுண்ட் ஆரம்பி முதல்ல. அடுத்த காம்படிஷன் என்னன்னா அது உரும்புறது. ஒரு நல்ல சீட்டா எதுனா அது ரொம்ப நல்லாவே உரும்பும். கழுத நீ முதல்ல உரும்ப. அச்சோ, இல்ல இல்ல இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்ல. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். இதுக்கு உரும்பெல்லாம் வராது. ஏன்னா இது சீட்டா கிடையாது, கழுத. எங்க சீட்டா நீ உரும்பி காமி. அட கடவுளை, எனக்கு உண்மையாவே தோணுது நான் கழுத இல்லன்னு. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாமா? அடே அவன் இந்நேரம் தன்னைத்தானே ஒரு சீட்டான்னு சொல்லி இருப்பான்டா. நீ அடி வாங்க போற பாரு. சாரி. அடுத்த ரவுண்டு இங்க இருக்க பொருள் எல்லாம் தூக்குறது. யார் அதிகமா வெயிட் தூக்குறாங்களோ அவங்க தான் கழுத. அட கடவுளே. டாச்சு, டாச்சு. அட இது எல்லாத்தையும் எங்கப்பா கொண்டு போகணும்? என்ன நீ ஏதாவது இப்ப சொன்னியா அட, என்ன? இல்லப்பா இல்ல, இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்ல. அட கடவுளே. கைஸ் வாங்க வீட்டுக்கு வீட்டு விளையாட்டு விளையாடலாம். நீங்க என் வீட்டுக்கு வாங்க, உங்க எல்லாருக்கும் நான் டின்னர் கொடுக்கறேன். ஆமா வெளியில கூட வெயில் ஜாஸ்தியா இருக்கு. நாம வீட்லயே இருக்கலாம். பேசாம இன்டோர் கேம் ஏதாவது விளையாடலாம். என்ன புரிஞ்சுதா? ஓகே. ஹலோ நீ. முதல்ல வீட்டு கதவை தட்டிட்டு தான் வரணும். போங்க. டக் 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 டக். அட டோர் பெல் இருக்கும்போது எதுக்காக நீங்க நாக் பண்றீங்க? ஆமால மறந்தே போயிட்டேன். டிங் டாங் டிங் டாங். டிங் டாங் இல்ல, ஜீ ஜீ. எங்க வீட்ல இந்த காலிங் பெல் தான் போட்டிருக்கோம். ஓகே. அடடா எதுக்கு இப்ப பெல் அடிக்கிறீங்க? அதான் கதவு திறந்து இருக்குல்ல. வாவ் வாவ். ஏன்டா கடிச்ச? நான் இல்ல, என் பெட் டாக் தான் கடிச்சது. இப்ப இந்த டாக் எங்க இருந்து வந்தது? நான் வீட்டு செக்யூரிட்டிக்காக டாகியே வச்சிருக்கேன். அட கொசு, உன் கண்ணத்துல கொசு இருக்குப்பா. அம்மா, ஆனா கொசு கண்ணுக்கு தெரியவே இல்லையே. எங்க கண்ணுக்கு டாக் எப்படி தெரியலையோ அதே மாதிரி உன் கண்ணுக்கு கொசு தெரியல. உன்னோட முதுகுல கூட கொசு இருக்குமா? அட நிறைய கொசு இருக்கு. அம்மா, வேணாப்பா, எனக்கு விட்டு. பாக்கதான் இந்த ஆளி நான் அழகு காச்சா எப்படி, ஆனா நான் பண்றதெல்லாம் அப்படி. அப்புறம் நான் வாங்குவேன் தர்மாடி. பருப்போட சாப்பிடுவாங்க ரைஸ், அப்புறம் ரைஸ் சாப்பிடுவாங்க த்ரைஸ். ஹோம்வொர்க் பண்ணா ரொம்ப நைஸ். தோலுக்கு கீழே இடுப்பு, இடுப்புக்கு கீழே தைஸ். கொஞ்சம் கிட்ட வாங்க கைஸ். நான் எப்பவுமே உங்களோட நல்லத பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். நீங்க எல்லாருமே ரொம்ப கவலையோட இருக்கீங்களா? கொன்னுடுவியா நீ? நேருக்கு நேரு சந்திக்க வரேன். எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க போர்டு போட்டிருக்கோம் பீவேர் ஆஃப் டாக். அப்படின்னா டாக பார்த்தா மட்டும்தான் எல்லாருமே பயப்படணுமா என்ன? நம்மள பார்த்தா யாரும் பயப்பட மாட்டாங்களா? அப்புறம் நம்மளாம் பயந்தாங்குலியா என்ன? நம்ம இந்த சிட்டில இருக்கிற எல்லாருக்குமே நல்ல தொந்தரவு கொடுப்போம். அப்பதான் ஜனங்க பீவேர் ஆஃப் டாகுக்கு பதிலா பீவேர் ஆஃப் கேட்னு போடுவாங்க. டாக்ஸ பண்ணனும் கிரிட்டிசைஸ் எல்லாருமே போங்க கைஸ். இந்த தடவை நம்ம பிளான் நிச்சயமா சக்சஸ் ஆகும். அது என்ன விஷயம்னா, நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட என்ன பேரு வைக்கணும்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க வாயில வந்த பேரு எனக்கு வச்சுட்டாங்க. சரி, இந்த கர்னா என்னது? மிடில் நேமா இல்ல சர்நேமா? பெருசு பேசாம இரு. சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? மை டியர் பூனே பிரதர்ஸ், இங்க கொஞ்சம் வாங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். எல்லா இடத்துலயும் நம்ம கொடுக்க போற தொல்லையால எல்லா இடத்துலயுமே பீவர் ஆஃப் கேட்னு போடணும். நீயும் பூனைங்கறனால எங்களோட சேர்ந்து தோள் கொடு. ஆனா இது ரொம்ப மோசமான முடிவு. நான் உனக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்.
நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. லூடோல இருக்கும் டைஸ் நீ கேட்கவே இல்லை என்னோட அட்வைஸ். இவங்க வீட்டையே நாசம் பண்ணுனீங்க கைஸ். எங்க உங்களோட நண்பர்களா எங்க? நாங்க எங்க இருக்கோம்மா? எங்களை பார்க்க ஜோக்கர் மாதிரி தெரியுதா என்ன? நீங்க எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ணா, நீ எவ்வளவு ஹோம்வொர்க் பண்றிய? எக்ஸாம்ல உனக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும்னு நினைக்கிற? 1000 divided by 3 multiplied by 7 and 4 united by 10 divided by 4. இவகிட்ட கேள்வி கேட்டா பதில கூட கேள்வி மாதிரியே சொல்றேனே. இவங்களை பிடிங்க. வலிக்குது 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 வலிக்குது. அடேங்கப்பா காக்கா, இன்னைக்கு நீ என்ன கீழே பறந்துகிட்டு இருக்க? அதானே வேணாங்கிறத, நான் சென்னை டூர் வந்திருக்கேன்.